ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரசித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. மார்கழி மாதம் ஆரம்பிச்சு 22 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில் 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோர் எம்பாவாய். போன பாட்டுல எப்படி உன்னோட எதிரிகள் உன்னோட வலிமைக்கு அஞ்சி ஆற்றாமல் வாசல்ல வந்து நிற்பாங்களோ அதுபோல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு தோழிகள் சொன்னாங்க. அப்போ கண்ணன் எழுந்திருக்கல. இந்த பாட்டுல நாங்கள் சங்கம் இருப்போரை போல வந்து தலை கட்டி நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அதாவது ராஜாக்கள் வேறு போக்கிடமே இல்லாம உன்னோட வாசல் பக்கம் வந்து பணிந்து நின்னாங்க. ஆனா நாங்களோ உனக்கு தொண்டு புரிவதற்காக, அதாவது கைங்கரியம் செய்யறதுக்காக சங்கங்களில் வீற்றிருப்பாரை போல தொண்டு ஒன்று மட்டுமே பெரிதென கொண்டு உன்னோட திரு அடிகளை நாடி வந்திருக்கோம் அப்படின்னு தோழிகள் சொல்றாங்க. அகன்று விரிந்து பறந்து கிடக்கும் இந்த அகில உலகமெல்லாம் நமக்கே உரியது அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்த இருமாப்புல இருந்த மன்னர்கள் எல்லாம் இந்த உலகத்து அறிவுடைய மற்றும் அறிவற்ற எல்லா பொருட்களையும் தன்னதாக உடைய இறைவனோட தன்மையை அறிஞ்சு உன்னோட பள்ளி கொள்ற அந்த கட்டிலுக்கு கீழே பாங்காக அமர்ந்திருக்காங்களாம். உன்னோட எதிரிகளை வென்று நீ கைப்பற்றிய அவங்களோட அரசுகளையும் அவங்களே நாணும்படி அவங்க கேட்க தயங்கினாலும் திருப்பி கொடுத்த உன்னோட எளிமையினையும் மேன்மையினையும் நினைச்சு உன்கிட்ட அபிமானம் மிக்கவர்களாக அவங்க வந்து உன்னோட கட்டலுக்கு கீழே குழுமி இருக்காங்க. ஆனா நாங்களோ பிரம்மன்ல இருந்து சிறு உயிரான எறும்பு வரைக்கும் உள்ள உயிர்கள் எல்லாத்துக்கும் வேண்டியவற்றை வேண்டும் போது படைத்து அதையும் காத்து அதையெல்லாம் ரட்சிக்கிற ஒருத்தன் நாராயணன் தான் அப்படிங்கிறத அறிஞ்சு எப்படி அந்த அரசர்கள் ராஜ்யத்தை இழந்து வந்து உன்னோட திருவடி கீழே அமர்ந்ததை போல நாங்க சரீர சம்பந்தமான எல்லா ஆசைகளையும் பிற பொருட்கள் மேல தன்மையினால உள்ள அந்த ஆசைகளையும் துறந்து உனக்கு தொண்டு செய்வது மட்டுமே பாக்கியமாக எண்ணி தொண்டு செய்யக்கூடியவர்கள் சங்கங்களிலே அமர்ந்திருப்பதை போல நாங்க வந்து இப்போ நிற்கிறோம். ராஜ்யங்களை இழந்த மன்னர்கள் தன்னோட நிலை உணர்ந்து உனக்கு தொண்டு செய்வதையே சாலச் சிறந்தது என்று உணர்ந்து அங்க சங்கம் இருப்பாங்க. அதுபோல நாங்களும் இப்போ தொண்டு செய்யறதுக்கு ரொம்ப தயாரா தலை கட்டி நிற்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தோட சொல்றாங்க இங்க தோழியர்கள். வாய்ப்பக்கம் கொஞ்சம் திறந்த நிலையில இருக்கும் கிண்கிணி அப்படிங்கிற சதங்கையை போல உன்னோட சிவந்த கண்களை மெல்ல மெல்ல திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா கண்ணா? ஆம், மெல்ல மெல்லத்தான் எங்களை நீ பார்க்கணும். கண்ணனை பிரிந்த விரகதாபம் ஆற்ற மாட்டாமையினால நாங்க வாடி வதங்கிய பயிர்களை போல இருக்கோம். இந்த பயிர்கள் மீது வெள்ளம் கொட்டினார் போன்று பெரும் மழை பொழியின் அதை தாங்கவே முடியாம பயிர்கள் என்ன பண்ணும்? மடிஞ்சு போயிடும். அதனால நீ திடீர்னு எங்களை பாத்துறாத. பயிர்கள் பெரும் மழையை தாங்க முடியாது போல நாங்களும் உன்னோட பேரொழியை தாங்க முடியாம திக்கி திணறி மயக்கம் போட்டுருவோம். அதனால மெல்ல மெல்ல
அந்த கிண்கிணி வாய் திறக்கிற மாதிரி நீ உன் கண்களை திறந்து எங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டாள் தன்னோட ஆத்மார்த்த அனுபவத்தை இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சூரியனும் சந்திரனும் உதய காலத்தில் குளிர்ந்த கிரணங்களை பெற்றிருப்பது போல சூரிய சந்திரர்கள் போல திகழும் உன்னோட அழகிய 2 கண்களால், அதாவது திருமாலோட இடது கண் சந்திரனாவும் வலது கண் சூரியனாவும் இருக்க அந்த கண்கள் எங்களை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? எங்களோட பாவ மூட்டைகள் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோமே, யுகம் யுகமாக ஜென்ம ஜென்மமாக அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் அது அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே ஏறின சாபமும் இழிவுபட்டு போகும். அதனால நீ எழுந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி தோழிமார்கள் இந்த பாசுரத்தில் கிருஷ்ண பகவானை எழுப்புறாங்க. இந்த பாட்டில் மறுபடியும் கிருஷ்ண பகவானை மட்டும்தான் எழுப்புறாங்க. அதுவும் அவங்க அரசர்கள் எல்லாம் நீ வெற்றி கொண்டு உன்னோட கட்டளுக்கு கீழே அவங்க உட்காந்து உன்னோட தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீ கருணை கொண்டு அவங்களோட ராஜ்யத்தை மறுபடியும் கொடுத்துட்ட. அந்த அரசர்கள் மாதிரி நாங்கள் எல்லா ஆசைகளையும் துறந்து உனக்கு தொண்டு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால உன்னோட கண்களை மெல்ல மெல்ல திறந்து நீ எங்களுக்கு அருள் பாலிச்ச அப்படின்னா அந்த அருட்பார்வை எங்களோட எல்லா பாவங்களையும் சாபங்களையும் போக்கிடும்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சுருக்கமான விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்டாள் முதற் பாட்டிலேயே பகவானோட திருமுகத்தை என்ன சொன்னாங்க? கதிர்மதியும் போல் முகத்தான் அப்படின்னு வர்ணிச்சாங்க இல்லையா? கதிரவனும் வெண்ணிலவும் கண்களாக அமைந்தாலன்றோ திருமுகம் கதிர் மதியம் போல இருக்கும். அதனால இந்த பாடல்ல திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல அங்கன் 2 கொண்டு அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. இப்போ இந்த பாசுரத்தோட விளக்கம் இங்க முடியுது. இதோட உட்பொருள் என்னன்னு பார்க்கலாம். பகவானோட திருவடியை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்வதொன்றே தொழில் என கொண்டவங்களுக்கு எம்பெருமானோட கடைக்கண் பார்வையினால சம்சாரமாகிய இந்த வாழ்வோட பொருட்டு நேரக்கூடிய துன்பங்களும் பாவங்களும் அடிபட்டு போகும் அப்படிங்கிறது தான் இதோட உட்பொருளாக சொல்லியிருக்காங்க. தன்னொளி வீசும் மதி போன்றும் பேரொளி வீசும் கதிர் போன்றும் மெய்ப்பொருள் வெறித்த அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ இதே பாசுரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜர் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பகவத் விஷயம் அப்படிங்கிற இறைத்தன்மையை விளக்குவதில் சந்திரனை போன்று ரொம்ப இதமாகவும், ஸ்ரீபாஷ்யத்தோட பொருளை விளக்கும்போது தீயிற் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழியான ஆதவனை போன்ற ராமானுஜர் திகழ்வார் அப்படிங்கிறத மனசுல கொண்டுதான் அங்கன்மா ஞாலம் அப்படிங்கிற பாசுரத்துல திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அப்படின்னு அந்த 2 கதிரொளியின் பிரகாசத்திற்கொப்ப மெய்ப்பொருளை ராமானுஜர் விரித்துரைத்து போவதை மனசுல நினைச்சுதான் மல்லி நாடாண்ட மடமயிலால் மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்க போல அப்படின்னு பெரியவங்க விளக்குவாங்க. இப்போ நாம இந்த பாசுரத்துக்குரிய விளக்கம், உட்பொருள், அதோட ராமானுஜரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடியுது. நாளை மறுபடியும் நாம 23ஆம் பாசுரத்துல சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.